இப்போ பார்த்தோன்னா மனோஜ் வந்து அயன் பாக்ஸ் எடுத்து அயன் பண்ணுறப்ப கையில் சுட்டுருது. அப்படியே கத்துறாங்க. உடனே விஜயா வந்துட்டு என்ன அப்படின்மே இந்த மாதிரி அயன் பாக்ஸை அவள் தெரியாமல் அயன் பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு போயிட்டு அப்படின்மே உடனே இந்த சின்ன சின்ன வேலைக்குள்ளே செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரோஹிணியை பார்த்து சொல்கிறாங்க. செம்மையாக டென்ஷன் ஆகியே உடனே நீ எல்லாம் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை விஜயா திட்டிகிட்டே இருக்காங்க. மனசுக்குள்ளே வேற அந்த கயிறு வேலை செய்து போல் இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து பயங்கரமாக திட்டவும் நம்ம மனோஜ் செம்மையாக டென்ஷன் ஆகி அம்மா நீ இங்கேருந்து வெளியே போ, எங்கள் 2 பேர்த்து கூட பிரச்சனை உண்டாக்காத அப்படின்றாங்க. உடனே ராகினி என்ன நினைக்கிறாங்க, நம்ம கட்டின கயிறு வேலை செய்யுது போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா மேலே எரிஞ்சு விழுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி நினைக்கிறாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை. கயிறை கட்டினா எந்த உலகத்தில் வந்து நடக்கும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஏமாத்து வேலை. அதுக்கடுத்து தான் நமக்கு திருப்பி அந்த இதை பூசாரியை போய் பார்க்க போகிறாங்க நம்ம விஜயா.